வெல்கம் டு ஏஏ மேக்ஸ். இன்றைக்கி நம்ம 9th ஸ்டாண்டர்டில் செகண்ட் லெசன் மெய்யெண்களில் வந்து பயிற்சி 2.6 பார்க்க போகிறோம். பயிற்சி 2.6ல் வந்து தேர்ட் சம். ஓகேங்களா? √2 இஸ் ஈக்குவல் டு 1.414, √3 இஸ் ஈக்குவல் டு 1.732, √5 இஸ் ஈக்குவல் டு 2.236, √10 இஸ் ஈக்குவல் டு 3.162 எனில் கீழ்காண்பனவற்றின் மதிப்புகளை 3 தசம இடத்திருத்தமாக காண்க. அதாவது வந்து இங்கே வந்து 2க்கும் மதிப்பு கொடுத்துருக்காங்க, 3க்கு √3க்கு மதிப்பு கொடுத்துருக்காங்க, √5க்கு மதிப்பு கொடுத்துருக்காங்க, √10க்கும் மதிப்பு கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு கீழே கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா √40 மைனஸ் √20. ஸோ இதில் வர ஆன்சர் வந்து 3 தசம இடத்திருத்தமாக இருக்கணும். அதாவது இந்த டைப்பில் வரணும், புள்ளி வச்சு 3 நம்பர் தள்ளி வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம முதல் சம் பார்க்கலாங்களா? பாருங்கள், முதல் சம் வந்து √40 மைனஸ் √20. சரிங்களா? இப்போது நம்ம முதல்ல என்ன பண்ணணும், இந்த √40க்கும் √20க்கும் நம்ம வந்து மீசியமாக எடுக்கணும். 40 2ஆல் போடலாங்களா? 2 2 4, 2 2 20, 2 2 10, 5 5 5. அடுத்தது வந்து 20 2ஆல் போடலாங்களா? 2 20, 2 2 10, 5 5 5. அப்போது இந்த 40க்கு என்ன கண்டுபிடிச்சோம்? 2 × 2 × 2 × 5. இந்த 20க்கு என்ன கண்டுபிடிச்சோம்? 2 × 2 × 5. சரிங்களா? இப்போ என்ன பண்ணணும்னா இந்த √40ல் என்ன மீசியமாக கண்டுபிடிச்சோமோ அந்த ஆன்சரை போடணும். இப்போ இதை போடலாங்களா? 2 × 2 × 2 × 5. √20க்கு என்ன கண்டுபிடிச்சோம்? மைனஸ் வரும். 2 × 2 × 5. சரிங்களா? இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்கொயராக எடுக்கணும். ஸோ 2 in 1, அதாவது 2 2ஆக எடுக்கணும். இங்கே 2 2க்கு ஒரு 2 எடுக்கணும், இங்கே 2 2க்கு ஒரு 2 எடுக்கணும். இப்போ இந்த 2 2க்கு ஒரு 2 நம்ம எடுத்தாச்சு. ஓகேங்களா? ரூட் போட்டுட்டு ரூட்டுக்குள்ளே என்ன இருக்குது? 2 × 5 மைனஸ் இங்கே வந்து பாருங்கள், ஒரு 2 2க்கு ஒரு 2 எடுக்கிறோம். அப்போ ரூட்டுக்குள்ளே என்ன இருக்கும்? 5 இருக்கும். இப்போது இது பெருக்கிக்கலாமா? 2 × 5 எவ்வளோ? 10 மைனஸ் 2 √5. சரிங்களா? இப்போது இங்கே பாருங்கள், இந்த √10க்கு வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? மதிப்பு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த √5க்கும் நம்ம மதிப்பு கொடுத்துருக்காங்க கொஸ்டினில். அதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணணும்? இந்த சம் போடணும். இங்கே பாருங்கள், √10க்கு என்ன மதிப்பு கொடுத்துருக்காங்க? √10க்கு வந்து 3.162. அதை வந்து என்ன பண்ணணும்? மதிப்பிடணும். சரிங்களா? அப்போது 2 ப்ராக்கெட்டில் 3.162 மைனஸ் அதே மாதிரி √5க்கும் மதிப்பு கொடுத்துருக்காங்கல்ல. இங்கே பாருங்கள், √5க்கு வந்து 2.236 கொடுத்துருக்காங்க. அதை வந்து என்ன பண்ணணும்? நம்ம இதில் மதிப்பிடணும். சரிங்களா? 2 × என்ன கொடுத்துருக்காங்க? 2.236. சரிங்களா? இப்போ இதையும் பெருக்கிக்கணும். அதே மாதிரி இந்த 2ஐயும் இதையும் பெருக்கிக்கணும். சரிங்களா? இப்போ இதை முதல்ல பெருக்கிக்கலாங்களா? 3.162 × 2, 2 2 4, 6 2 12, 2 2 பேலன்ஸ் 1 3, 3 2 6. ஸோ 6.324 மைனஸ் அதே மாதிரி இதையும் பெருக்கிக்கலாங்களா? 2.236 × 2, 6 2 12, 3 2 6, 1 7, 2 2 4, 2 2 4. அப்போது 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். ஸோ வச்சுட்டோங்களா? இப்போ இதை இங்கே போட்டுடலாமா? 4.472. இப்போ என்ன பண்ணுவோம்? இந்த 6.324ஐயும் கழித்தல் 4.472 நம்ம என்ன பண்ணணும்? கழிக்கணும். கழிக்கலாங்களா? இங்கே 6.324. அதே மாதிரி புள்ளி எப்பவுமே நேருக்கு நேராக தான் வரணும். 4 7 4. சரிங்களா? இப்போ இந்த 4லேருந்து 4 போச்சுன்னா இங்கே 2 வரும். இப்போ 4லேருந்து 2 போச்சுன்னா 2. இப்போ 2லேருந்து 7 போகாது. அதனால் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பக்கத்தில் கணம் வாங்குவோம். ஸோ இங்கே 2 இருக்குது. அப்போ இங்கே பக்கத்தில் இருந்து கணம் வாங்கும்போது இங்கே 12 ஆகும். இப்போ இங்கே 2 இருக்கும். இப்போ இங்கே 2லேருந்தும் 4 போகாது. அதனால் இங்கே என்ன பண்ணுவோன்னா கணம் வாங்குவோம். அப்போ இங்கே 12. ஸோ இப்போது 12லேருந்து 7 போச்சுன்னா 5, 12லேருந்து 4 போச்சுன்னா 8, புள்ளி வருதுங்களா? புள்ளி வச்சுக்கணும். 5லேருந்து 4 போச்சுன்னா 1. ஸோ அப்போ இதுக்கான பதில் வந்து 1.852. புரியுதுங்களா? அடுத்த சம் பார்க்கலாங்களா?
அடுத்த சம் பாருங்கள் ரூட் 300 ப்ளஸ் ரூட் 90 மைனஸ் ரூட் 8. முதல்ல நம்ம என்ன பண்ணுவோம், இந்த 300க்கு வந்து நம்ம வந்து மீசிமா கண்டுபிடிப்போம். ஸோ 300க்கு கண்டுபிடிக்கலாங்களா? எதால் போடலாம், 2ஆல் போடலாமா? அப்போது 15 2 30 மீதி 0 இறக்கிக்கிட்டோங்களா? இப்போ திருப்பி 2ஆல் போடுறோம். 75 2 150. அடுத்தது இது 5ஆல் தான் போட முடியும். ஸோ 5ஆல் போட்டோம் அப்படின்னா 15 5 75. அடுத்தது வந்து 5ஆல் போடுறோம், 3 15, 3ஆல் போடுறோம், 1 3 3. அப்போ என்ன நமக்கு 2 × 2 × 5 × 5 × 3. அடுத்தது 90 போடலாங்களா? 90 எதால் போடலாம்? 3ஆல் போடலாம். அப்போது 3 3 9, திருப்பி 3 3 30. 2ஆல் போடலாங்களா? 2 10. 5ஆல் போடலாமா? 5 5. அப்போது 3 × 3 × 2 × 5. ஓகேங்களா? அடுத்தது 8 2. 2ஆல் போடலாங்களா? 4 2 8 2 2 4 2 2 4. திருப்பி வரும், திருப்பி 2 2 2. அப்போ 2 × 2 × 2. சரிங்களா? இப்போது இந்த ரூட் 300க்கு இதை நம்ம அப்ளை பண்ணணும், இந்த ரூட் 90க்கு இதை போடணும், ரூட் 8க்கு இந்த ஆன்சரை போடணும். சரிங்களா? போடலாங்களா? இப்போ பாருங்கள் ரூட் 2 × 2 × 5 × 5 × 3 ப்ளஸ் ரூட் 90க்கு என்ன கண்டுபிடிச்சோம்? 3 × 3 × 2 × 5 மைனஸ் ரூட் 8க்கு என்ன கண்டுபிடிச்சோம்? இந்த 3 2 2 2. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணணும், நம்ம ஸ்கொயராக எடுக்கணும். ஸோ 2 2ஆக எடுக்கணும். 2 2ஆக எடுக்கலாங்களா? இப்போது 2 × 2 2க்கு ஒரு 2 எடுத்தாச்சு. அடுத்தது 2 5க்கு ஒரு 5 எடுத்தாச்சு. ரூட் 3 ப்ளஸ் அதே மாதிரி, ஏன்னா இங்கே ரூட்டுக்குள்ளே என்ன இருக்குது, நமக்கு வெறும் 3 தான் நிற்கிது, அதனால் ரூட் 3 எடுத்து போட்டிருக்கோம். இப்போ பாருங்கள் இந்த 2 3க்கு ஒரு 3 எடுத்தாச்சு. இப்போ ரூட்டுக்குள்ளே என்ன இருக்கும்? 2ம் 5ம் தான் இருக்கும். ஸோ 2 × 5. அடுத்தது ஒரு 2, இந்த 2 2க்கு ஒரு 2 எடுத்தாச்சு. ரூட்டுக்குள்ளே என்ன இருக்கும்? 2 இருக்கும். சரிங்களா? இப்போ பெருக்கிக்கலாமா? 2 10 ரூட் 3 3 2 10 மைனஸ் 2 ரூட் 2. இப்போ பாருங்கள் நம்ம என்ன பண்ணணும், அடுத்தபடி ரூட் 3 ரூட் 10 ரூட் 2க்கு நம்ம கொஸ்டினில் கொடுத்துருக்க வேல்யூவை என்ன பண்ணணும், இங்கே வந்து நம்ம போடணும். சரிங்களா? எப்படி போடுவீங்க? 10 × ரூட் 3க்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்கன்னா 1.732 ப்ளஸ் ரூட் 10க்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க 3.162 மைனஸ் ரூட் 2க்கு என்ன கொடுத்துருக்காங்க 1.414. சரிங்களா? கொடுத்துருக்காங்களா? அதை வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், கொஸ்டினில் கொடுத்துருக்கிற மதிப்பை எடுத்து நம்ம ரூட் 3க்கும் ரூட் 10க்கும் ரூட் 2க்கும் போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதையும் 10யும் இதையும் பெருக்குவோம், 3யும் இந்த இதையும் பெருக்குவோம், 2யும் இதையும் பெருக்குவோம். சரியா? இப்போ 10யும் 1.732 பெருக்கணும்னா இங்கே ஒரு 0 தானே, நம்ம அப்படியே டைரெக்டாக போடலாம். அப்போ 1.732 எத்தனை ஸ்தானம் வந்து நம்ம தள்ளி புள்ளி வைக்கணும்? 3 ஸ்தானம். அப்போ 1 2 3. இங்கே 10னால நான் அப்படியே டைரெக்டாக போட்டோம். இது உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? அடுத்தது இப்போ இதை பெருக்கிக்கலாங்களா? 3.162 × 3 3 2 6 6 3 18 1 3 3 பேலன்ஸ் 1 4 3 3 9. அப்போது 9.486 மைனஸ் அதே மாதிரி இதையும் பெருக்கிக்கலாமா? 1.414 × 2 4 2 8 1 2 2 4 2 8 1 2 2. எத்தனை ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும்? 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். சரிங்களா? அப்போது 2.828. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இது ரெண்டுத்தையுமே கூட்டிக்கணும். கூட்டிக்கிட்டு இதில் வர ஆன்சரை இதில் கழிக்கணும். சரிங்களா? போடலாங்களா? இப்போ பாருங்கள் 17.320. அதே மாதிரி ஸ்தானம் கரெக்டாக நேராக வரணும். சரிங்களா? 9.486. இப்போ இதை கழிச்சோம். இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா கழிக்கணும். சரிங்களா? 0லேருந்து 6 போகாது, சாரி கூட்டணும். சரிங்களா? நான் கழிக்கணும்னு சொல்லிட்டேன், சாரி. ஸோ இப்போ கூட்டணும். அப்போ 0 6 6 8 2 10 பேலன்ஸ் 1 4 4 8 புள்ளி 9 7 எவ்வளோ 16. அப்போ 6 பேலன்ஸ் 1 2. அப்போது 26.806 26.806. இது ரெண்டுத்தையும் கூட்டிங்க போட்டோமா? அடுத்தது என்ன? கழித்தல் 2.828. இப்போ இது என்ன பண்ணணும்? இப்போ வர ஆன்சர்லேருந்து இந்த ஆன்சரை கழிக்கணும். அப்போது பாருங்கள் 26.806
அதிலிருந்து 2.828 என்ன பண்ண போகிறோம், கழிக்க போகிறோம். 6லேருந்து 8 போகாது, அதனால் பக்கத்தில் கடன் வாங்குவோம். இங்கே பக்கத்தில் 0 இருக்கிறதுனால இங்கே பக்கத்தில் போயிடும். ஸோ இங்கே 7 ஆகும், இங்கே வந்து 9 ஆகும், இங்கே வந்து 16 ஆகும். 16லேருந்து 8 போச்சுன்னா 8, 9லேருந்து 2 போச்சுன்னா 7, 7லேருந்து 8 போகாது இல்லையா, அதனால் என்ன பண்ணுவோம் அப்படின்னா பக்கத்தில் இருந்து கடன் வாங்குவோம். இங்கே 5 ஆகிடும், இங்கே என்னவாகும், 7க்கு முன்னாடி 1 வந்துடும். அப்போ 17லேருந்து 8 போச்சுன்னா 9 புள்ளி, 5லேருந்து 2 போச்சுன்னா 3, மீதி 2 இருக்குது, போட்டோமா. இதுதான் இந்த கேள்விக்கான பதில். அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 23.978. சரிங்களா, புரிஞ்சுதுங்களா? ரெண்டுத்தையுமே கூட்டிட்டு அதுலேருந்து கழிக்கணும், அவ்வளோதான். இந்த புள்ளியை மட்டும், இந்த புள்ளி ஸ்தானம் இதை மட்டும் நல்லா கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஒரு ஸ்தானம் தள்ளி போயிட்டா கூட சம் தப்பாயிடும். சரிங்களா, அடுத்த சம் பார்க்கலாங்களா? அடுத்த சம் பாருங்க. முரடுகளை இறங்கு வரிசையில் அமைக்க 3√5, 9√4, 6√3. அதாவது இந்த முரடுகள் இருக்கு இல்லையா, இதில் கண்டுபிடிக்கிற ஆன்சரை நம்ம இறங்கு வரிசையில் எழுதணும். சரிங்களா, சம் பார்க்கலாங்களா? பாருங்க, 3√5, 9√4, 6√3. இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா 3க்கும் 9க்கும் 6க்கும் நம்ம வந்து HCF கண்டுபிடிப்போம். 3, 9, 6. ஸோ 3ஆல் போடலாமா, 1 3 3, 3 3 9, 2 3 6. இப்போ இதை பெருப்பிப்போமா, 3 3 9 2, 3 3 9, 9 3 9 2 18. சரிங்களா, இப்போது நம்ம இந்த அடுக்கில் இருக்கிறத என்ன பண்ணியிருக்கோம், வர ஆன்சரை வச்சு பெருக்கி 18ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ எப்படி போடணுன்னு கவனிங்க. 3 இருக்குது இல்லையா, 3√5 முதல்ல இதை இறக்கிப்போம். இறக்கிட்டு இந்த 18 இங்கே வர மாதிரி நம்ம கொண்டு வரணும். 3 கூட எதை பெருக்குனா 18 வரும், 6. புரியுதுங்களா? இந்த இடத்துல நல்லா பார்க்கணும். 3 கூட எதை பெருக்குனா நமக்கு 18 வரும், 6. அப்போ இந்த 6 இந்த ரூட்டுக்குள்ளேயும் வரணும். அப்போ 6 3 3 × 6, அதே மாதிரி 5 அடுக்கு 6. சரிங்களா, இப்போ இதை பெருக்கிப்போமா, 6 3 18. இந்த 5 6 தடவை பெருக்கணும். 5 × 5 × 5 × 5 × 5 அப்படின்ட்டு என்ன பண்ணணும், 6 தடவை பெருக்கணும். 6 தடவை பெருக்குனா நமக்கு வர ஆன்சர் வந்து 15,625. சரிங்களா, புரிஞ்சுதா? அடுத்தது 9√4. இப்போது 9 கூட எந்த நம்பரை பெருக்குனா நமக்கு 18 கிடைக்கும், 2. அப்போது இந்த 2 இங்கே என்ன வரும், இங்கே அதே மாதிரி வரும். 9 2 18, 4 4 16. உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? அடுத்தது 6√3. 6 கூட எந்த நம்பரை பெருக்குனா 18 வரும், 6 3 18. சரிங்களா, அப்போது இந்த 3 இங்கேயும் வரும். 6 3 18. 3 வந்து 3 தடவை பெருக்கலாமா, 3 3 9, 9 3 27. அப்போ உள்ள ரூட்டுக்குள்ளே என்ன ஆன்சரு, 27. சரிங்களா, இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ நம்மளை இறங்கு வரிசையில் எழுத சொல்லியிருக்காங்க. அப்போ இதில் எது பெருசு பாருங்கள், 15,625. அப்போது 3 ரூட் 15,625 உடைய இது என்ன, 3√5. ஸோ ஃபஸ்ட்டு 3√5 வரும். அடுத்த பெரிய நம்பர் வந்து 18√27. 18√27க்கு என்ன நம்பர், 6√3. 6√3. அடுத்த சின்ன நம்பர் வந்து 18√16. அதோடைய நம்பர் என்ன, 9√4. புரியுதுங்களா? ஸோ இதுதான் இந்த கேள்விக்கு பதில். அடுத்த கணக்கு பார்க்கலாங்களா? அடுத்த கணக்கு பாருங்கள். 2√3√5, 3√4√7, √3. சரிங்களா, இப்போ என்ன பண்ணுவோம், நம்ம இதுக்கு வந்து இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா டைரெக்டாகவே நம்ம பெருக்கி போட்டுடலாம். 2 3 6 √5. அதே மாதிரி அடுத்தது என்ன, 4 3 12 √7. அடுத்தது இங்கே வந்து என்ன இருக்குது, ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், இங்கே வெறும் ரூட் இருக்குது. அப்போ நமக்கு இங்கே என்ன இருக்கிறதா அர்த்தம், 2 இருக்கிறதா அர்த்தம். இங்கேயும் 2 இருக்கிறதா அர்த்தம். அதாவது ரூட்டுக்கு மேலே எதுவுமே இல்லை அப்படின்னா நமக்கு 2 இருக்கிறதா அர்த்தம். அப்போ இங்கே ஒரு 2 இருக்கும், இங்கே ஒரு 2 இருக்கும். அப்போது 2 2 4 √3. சரிங்களா, இப்போது இந்த 6க்கு 12க்கும் 4க்கும் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், மீப்போவாக கண்டுபிடிக்கணும். 6 12 4. ஸோ 2ஆல் போடலாமா, 3 2 6, 6 2 12, 2 2 4. திருப்பி 2ஆல் போடலாங்களா, இந்த 3 அப்படியே வந்துடும். 2 3 6, சாரி 2 3 6, 2 2. 3ஆல் போடலாங்களா, 1 3 3, 1 3 3 1. சரிங்களா,
இப்போ என்ன பண்ணுவோம், இதை வந்து பெருக்குவோம். 2 × 2 × 3, 2 2 4, 4 3 12. அப்போ என்ன பண்ணுவோம், இந்த 12 வர மாதிரி நம்ம இங்கே என்ன பண்ணுவோம், கொண்டு வருவோம். சரிங்களா? இப்போது 6√5 ஃபஸ்ட்டு 12. 6ல் எது பெருக்குனா 12 வரும், 2ஆல் பெருக்குனா 12 வருங்களா? அப்போ இதே 2 நமக்கு உள்ளேயும் வரும். அப்போ 6 2 12, 5 25. புரியுதுங்களா? அடுத்தது 12 ஸ்ட்ரைட்டாகவே இருக்குது, அதனால் நம்ம என்ன பண்ணலாம், அதை அப்படியே எடுத்து எழுதிடலாம். சரிங்களா? அடுத்தது 4√3. 4 கூட எது பெருக்குனா நமக்கு 12 வரும், 3. அப்போ அதே 3 தான் இங்கேயும் வரும். சரிங்களா? அப்போது 4 3 12, 3 3 9, 9 3 27. இப்போ நம்ம இதை இறங்கு வரிசையில் எழுதலாமா? இறங்கு வரிசையில் எழுதணும்னா ஃபஸ்ட்டு வந்து முதல்ல இதை எடுத்து எழுதிக்கலாம். 12√7, 12 இப்போ பாருங்கள், இப்போ நம்ம வந்து புரியலன்னா இப்படி எழுதிக்கலாம். 12√27, அதுக்கப்புறம் வந்து 12√25, அடுத்தது 12√7. சரிங்களா? இப்போது இந்த 12√27க்கு நம்ம என்ன இருக்குது, √3. அடுத்தது 12√25க்கு 2√3√5. அடுத்தது 12√7க்கு 3√4√7. ஓகேங்களா? புரியுதுங்களா? அதாவது வந்து 12√27க்கு கண்டுபிடிச்ச ஆன்சரில் கொஸ்டின் வந்து √3ன்னு இருக்குது. 12√25 கண்டுபிடிச்சதில் வந்து 2√3√5 இருக்குது. 12√7 கண்டுபிடிச்சதில் √3√4√7ன்னு இருக்குது. சரிங்களா? 1க்கு 4 முறை போட்டு பாருங்கள், அப்போ தான் புரியும். இதோட இந்த சம்ஸோட நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். அடுத்தடுத்த சம்ஸ் பார்க்கணுன்னா நம்மளுடைய ஏஏ மேக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.